नमस्ते நம்ம கிளாஸ் 6th ஹிந்தி சாப்டர் 10 பரீட்சா அந்த ஸ்டோரி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் பேரா ஒரு ரீடிங் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேராக்கு போகலாம். जब रियासत देवगढ़ के दीवान सरदार सुजान सिंह बूढ़े हुए तो परमात्मा की याद आई. जाकर महाराज से विनय की कि दीनबंधु दास ने श्रीमान की सेवा 40 साल तक की. अब मेरी अवस्था भी डल गई. राजकाज संभालने की शक्ति नहीं रही. कहीं भूल चूक हो जाए तो बुढ़ापे में दाग लगे. सारी जिंदगी की नेक नामी मिट्टी में मिल जाए. राजा साहब अपने अनुभवशील नीति कुशल दीवान का बड़ा आदर करते थे. बहुत समझाया लेकिन जब दीवान साहब ने न माना तो हार कर उनकी प्रार्थना स्वीकार कर ली. पर शर्त यह लगा दी कि रियासत के लिए नया दीवान आप ही को खोजना पड़ेगा. तो இதோட செகண்ட் பேரா नेक्स्ट पेज. दूसरे दिन नेक्स्ट डे देश के प्रसिद्ध पत्रों में அந்த நாட்டில் உள்ள ஃபேமஸான பத்திரம் நியூஸ் பேப்பர்லலாம் விஞ்ஞாபன் அட்வர்டைஸ்மெண்ட் நிக்கலா விளம்பரம் வந்துச்சு. தேவகட் கேலியே தேவகட் ரீஜனுக்கு ஏக் சுயோகிய தீவான் கி ஜரூரத் है. ஒரு சுயோகிய கேப்பபிளான தீவான் போஸ்ட்டுக்கு ஆள் ஜரூரத் தேவைப்படுகிறது. ஜோ சஜ்ஜன் சஜ்ஜன்னா ஜென்டில்மேன் இல்லை மரியாதையான இதுதான் சொல்லுவாங்க. யார் வரீங்களோ அப்படின்னு ஜென்ரலாக பொதுவில் பேச மாட்டாங்க, மரியாதையாக தான் ஸ்டோரி எழுதும் போது எழுதுவாங்க. ஜோ சஜ்ஜன் अपने को इस पद के இந்த பத்துன்னு வந்தாலே பதவிக்கு யோக்கிய சமஜே எலிஜிபிள்னு நினைக்கிறாங்களோ தன்னை தானே எலிஜிபிள்னு கன்சிடர் பண்ணுறாங்களோ वे அவர்கள் वर्तमान सरकार सुजान सिंह की सेवा में उपस्थित हो. वर्तमाना ப்ரெசண்ட் கரண்ட் பீரியடில் உள்ள இந்த இடத்துல சர்க்கார் இல்லைனா சர்தார் கூட வரலாம். சர்தார் சுஜான் சிங்கோட சர்வீஸில் உபஸ்தித் அந்த இடத்துக்கு செலக்ட் செய்யப்படுவாங்க. வகு ஜரூரி நஹி நாட் நெசசரி அப்படின்னு அர்த்தம். ஜரூரி நஹின்னா அவசியம் இல்லை. வே கிராஜுவேட் ஹோ அந்த தீவான் போஸ்ட்டுக்கு கிராஜுவேஷன் படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு விளம்பரம் வருது. மகர் பட் அவங்க எப்படி இருக்கணும், ஹிருஸ்ட் புஸ்ட் ஹெல்த்தி அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும். போனால் அவசியக்க அதான் ஜரூரி. மந்தாகினிக்கே மரீஸ் மரீஸ்னால் பேஷண்ட், அதாவது மந்தாகினிக்கே மரீஸ்னால் அன்டைஜஷன் செரிமான கோளாறுகளோ உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்க. மரீஸ்னால் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க. கஷ்டு உட்டானேக்கு கொய் ஜரூரத் நைனா இந்த பதவிக்காக அப்ளை பண்ணி கஷ்டப்பட வேணாம். கஷ்டு உட்டானேன்னா சஃபர் ஆக தேவையில்ல. ஏக் மஹினே தக் உம்மீத்வாரோம் கி ஏக் மஹினேனா 1 month தக்குனா வரை உம்மீத்வார்னா இந்த போஸ்டிங்க்கு கண்டெஸ்ட் பண்ணுறவங்க கேண்டிடேட்ஸ். உம்மீத்வார் அவர்களுடைய ரகன் சகன் அவங்களுடைய பழக்க வழக்கம் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், ஆச்சார் அவங்களுடைய பிஹேவியர், விச்சார் திங்கிங் அவங்களுடைய இதெல்லாம் தேக்பால் கி ஜாயகா அதெல்லாம் நம்ம செக் பண்ணுவோம். அவங்கள வாட்ச் பண்ணுவோம், லிசன் பண்ணுவோம், அப்சர்வ் பண்ணுவோம். தேக்பால்னால் அப்சர்வ் பண்ணுறது அவங்களுடைய எப்படி இருக்குது லைஃப் ஸ்டைலு, அவங்களுடைய ஆச்சார் அவங்களுடைய கண்டக்ட் எப்படி இருக்குது, விச்சார் அவங்களோட திங்கிங் எப்படி இருக்குங்கிறது தான் தேக்பால் நாங்கள் அப்சர்வ் பண்ணுவோம். கி ஜாயகனா வில் பி அப்சர்வ்டு அப்படின்னு இருக்கும். வித்யா கம் நாங்கள் என்ன பண்ணுவோம், எஜுகேஷனை கன்சிடர் பண்ணுறது கம்மி, கம்னா லெஸ்ஸு. பரந்து பட் கர்த்தவியக்கா அதிக் விச்சார் கியா ஜாயகா அவங்க டியூட்டியை எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க எப்படி அதை கம்ப்ளீட் பண்ணுறாங்கங்கிறது தான் அதிக் மோர் நாங்கள் அதை அதிகமாக கன்சிடர் பண்ணுவோம். ஜோ மகாஷ்ய இஸ் பரீட்சாமே பூரே உத்தரேங்கே உத்தரேங்கிறது இந்த இடத்துல பாஸ்க்காக போட்டிருக்காங்க. இந்த எக்ஸாமில் இந்த 1 month வைக்க போகிற டெஸ்ட்டில் யார் பாஸ் ஆகிறாங்களோ வே அவர்கள் இஸ் உச்ச பத்து இந்த உயர்ந்த பதவிக்கு சுஷோபித் ஹோங்கே. சுஷோபித் அப்படின்னா என்னென்னா இப்போ நம்ம பதவியை அலங்கரித்தல்னு தமிழில் சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த
பரீட்சையில் யார் பாஸ் ஆகுறாங்களோ அவர்கள்லாம் இந்த உயர்ந்த பதவியை அலங்கரிப்பார்கள். சுஷோபித் ஹோங்கே அப்படின்னு அர்த்தம். இந்த பதவிக்கு செலக்ட் பண்ணுவாங்கங்கிறத அப்படி சொல்கிறது. இஸ் உச்ச பத் பர், இந்த பதவியில் சுஷோபித் ஹோங்கே.